நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு தாள் 1 இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு எழுதி பணிக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல். இந்த தேர்வு நடைபெற்று கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் ஆகக்கூடிய சூழ்நிலையில அடிப்படையில முதல்ல வெளியிடக்கூடிய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கூடயும் இந்த இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வுக்கு வெளியிடல. ஏற்கனவே இதற்கு முன்பு நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்வுகளை எல்லாமே பார்க்கின்ற பட்சத்துல உடனடியாக குறைந்தது 10-15 நாட்கள்ல வெளியிடக்கூடிய இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீங்கிறது தற்பொழுது வரைக்கும் வெளியிடப்படலை. இனியும் ஓரிரு வாரங்கள் ஆகுங்கிற செய்திகள் தான் கிடைக்கப்படக்கூடியது. இதற்கான காரணம் பாத்தீங்கன்னா, இதற்கு முன்பாக உங்களுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கொடுத்து அடுத்து அப்செக்ஷன் ட்ராக்கர் இந்த மாதிரியான ப்ராசஸ் போகும். அதே மாதிரி இந்த ஸ்டார் கொஸ்டின் இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் தவிர்ப்பதற்கு ஒரு தீர்க்கமான விடைக்குறிப்பை தயாரிப்பதற்கான விடைக்குறிப்பு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிருக்கும். அதை சரிபார்த்து வெளியிடுவதற்கான வழிமுறைகளை கடைபிடிப்பதற்கு சில நாட்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதுதான் தற்போதைய செய்தியாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில மேலும் கிடைத்திருக்கக்கூடிய செய்தி சொல்லி பார்க்கும்போது காலி பணியிடங்கள் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. உங்களுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கொடுத்துட்டு அடுத்து காலி பணியிடங்கள் குறித்த தகவல் வெளியாகுவதற்குத்தான் சற்று காலதாமதம்ங்கிற செய்தியும் நம்மளுக்கு கிடைக்குது. அதை தான் இன்றைய தகவலாக ஆசிரியர்களுக்கு தெரிவிக்கிறோம். முதல்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பொழுது 1768 காலி பணியிடங்களும், அதற்கு பின்பு உங்களுக்கு எக்ஸாமிற்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு 1000 காலி பணியிடங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தாங்க. தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த காலி பணியிடங்கள் மேலும் அதிகரிக்கும். எவ்வளவு பணியிடங்கள் இப்ப நடந்திருக்கக்கூடிய இது கவுன்சிலிங், டீச்சர்ஸ் கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்ச போது கலந்தாய்வு, ஆசிரியர்களுடைய கலந்தாய்வு எல்லாம் முடிந்து இடைநிலை ஆசிரியர்களுடைய பணியிடம் சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5000க்கு மேல காலி பணியிடங்கள் இருக்குது. இதுல எவ்வளவு பணியிடங்களை இப்ப நிரப்ப போறாங்க, மேலும் காலி பணியிடங்கள் எவ்வளவு அதிகரிக்கும் என்பது அடுத்து உங்களுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, அதனை தொடர்ந்து ஒரு நாட்கள்ல உங்களுக்கு அடிஷனல் லிஸ்டும் வருங்கிறது தான் தற்போதைய செய்தி. அதுலதான் நம்ம எவ்வளவு காலி பணியிடங்கள் என்பது தெளிவான ஒரு தகவலாக இருக்கும். குறைந்தது 1000க்கு மேல காலி பணியிடம் இருக்குங்கிறதுல எந்த மாறுதலும் கிடையாது. கிட்டத்தட்ட 25,000 பேருக்கிட்ட எழுதியிருக்கக்கூடிய இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் காலி பணியிடங்கள் மேலும் அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கான கட் ஆஃபா இருக்கட்டும் குறையும், பணி வாய்ப்பும் இருக்கும். இந்த கட் ஆஃப் ஆனது அது மட்டும் இல்லாம எவ்வளவு மார்க் எடுத்தா பணி கிடைக்கும், இந்த தகவல் எல்லாமே நம்மளுக்கு உங்களுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ எல்லாம் வந்த பிறகு நம்ம தெளிவா ஒரு வீடியோ கொடுப்போம். அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்பொழுது உங்களுக்கு தள்ளி போவதற்கு காரணம் ஒன்று காலி பணியிடங்கள் மேலும் அதிகரிக்குங்கிற ஒரு செய்தியும், அது மட்டும் இல்லாம விடைக்குறிப்புல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாம தெளிவான ஒரு விடைக்குறிப்பு வெளியிடுவதற்கான வழிமுறைகளும் இருப்பதாக டிஆர்பி தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய தகவலாக இருக்குது. எது எப்படியா இருந்தாலும் நம்மளுடைய பிரேயரும் சரி காலி பணியிடங்களை அதிகரிக்கணுங்கிறதான் எல்லா ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. கூடிய விரைவில் இதனை குறித்த செய்தி கிடைக்குங்கிறதுல எந்த மாறுதலும் கிடையாது. ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபை குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.